யானை முகத்தனை இந்து இளப்பிறை போலேதனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்துடை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேனே. அருள்மிகு முத்தீஸ்வர பெருமான் திருப்பாரங்கள் பணிந்து, என் அன்னை காஞ்சி காமாட்சியின் பொற்பாதங்கள் பணிந்து, எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவடியில் பணிந்து, எனது குருநாதர் நல்லாசியோடு ஓம் ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதயாச குரு சுக்ர சனியாச்ச ராகவே கேதவே நமக. எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு இந்த பாரபா வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் பஞ்சாங்கம் வாசிப்பதற்கு அடியேறு கருளிய முத்தீஸ்வர பெருமான் திருமணிகள் சறந்து அவர் பாதங்கள் பொற்பானங்கள் பணிந்து, இந்த ஆலய நிர்வாக குழுவினர் தர்மகத்தா மற்றும் இயக்குனர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவர்கள் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இங்கே கூடியுள்ள அனைத்து தாய்மார்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆலய அர்ச்சகர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்தபடியாக அகண்ட பாராயணம் நடைபெற உள்ளதால் அந்த சிவனடியார் அனைவருக்கும் அந்த அறக்கட்டளைக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த எல்லா வல்ல இறைவன் துணை கொண்டு பாராப வருடம் இந்த சித்திரை மாதம் தொடங்கி மீனம் வரை ஆண்டு பலன்கள் அடியெடுத்து சொல்ல கட்டளையிட்டு முத்தீஸ்வர பெருமான் திருப்பாதங்களை மீண்டும் பணித்து எனது வாசிப்பனை தொடங்குகிறேன். அனைவருக்கும் முதலிலே சித்திரை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பாராபா வருடம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 8:35 கும்ப ராசியிலே ரிஷப லக்னத்திலே பிறந்திருக்கிறது. இது நல்ல ஒரு ஆதிபத்தியத்தோடு தொடங்குகின்ற ஒரு நாள். ஏனென்றால் பொதுவாக குரு பகவான் ராசியையோ அல்லது லக்னத்தையோ பார்க்க வேண்டும் என்பது ஜோதிடத்தின் மரபு. அந்த வரிசையிலே கும்பராசியிலே வீட்டிருக்கின்ற யோகாதிபதியான ராகு பகவானையும் மனோகாரன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானையும் குரு பார்வையிட்டு இந்த ஆண்டு பிறப்பது இதை குரு சந்திர யோகம் என்று கூறுவார்கள். பொதுவாகவே 9 கிரகத்திலே யோகாதிபதி என்று சொல்வது ராகுவைத்தான், தனக்காரன் என்று கூறுவது குரு பகவானை. இந்த குரு பகவான் ராகு பகவானையும் சந்திர பகவானையும் பார்த்து பிறந்திருப்பது இந்த நாட்டிற்கு பல சுபிட்சங்களையும் பல நன்மைகளையும் எல்லாம் வாரி வாரி வழங்க உள்ளது. முதலிலே இந்த ஆண்டு வெண்பா மிக்க பாரபத்தின் மேதினிலே பின்மழையாம் தக்க பசுக்கள் தழைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிருக்கும் இன்பம் கலிக்காதனவே கருது. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆண்டுல பிற்பகுதியில தான் மழை பெய்யுமா. அதாவது நம்ம எல்லாம் எதிர்பார்க்கற இல்லையா, ஆரம்பத்திலேயே வெயில் பாருங்க, பங்குனி மாசத்துல இருந்து வெயில் சத்தியா காய ஆரம்பிச்சிச்சு. இந்த வெயில் தாக்கம் குறையுமா அப்படின்னு பார்த்தா பின்னாடி தான் மழை பெய்யும் அப்படின்றாங்க. இந்த பின்னாடி மழை பெய்யுதுதான் நமக்கு கொஞ்சம் நன்மை. அதன் பொருட்டு பல்லுயிர்களும் பயன்பெறுமா, எல்லா ஜீவராசிகளும் நன்மை அடையும். குறிப்பா பசுகள் அதிகமா பால் கறக்குமா, பசுகளோட வளர்ச்சி அதிகம் இருக்கும், பால் பஞ்சம் வராது, பசுக்கள் அதிகமான உற்பத்தி ஆகும் அப்படின்றாங்க. அதோட பின்னாடி பெய்யற மழையும் அதிகமா பெய்ஞ்சு கடல்ல போய் கலந்துருந்தாங்க. பெய்யற மழையில பாதி கடல்லே போய் கலந்துடுது அப்படின்றாங்க. மேலும் குரு பகவான் வீட்டுல சூரியன், செவ்வாய், புதன், சனி இந்த 4 பேரும் சேர்ந்து நிற்கிறது எப்படி இருக்குன்னா, ஏற்றத்தாழ்வுகள் 1-2 இருக்கதான் செய்யும். அதே சமயம் பண வரவு அதிகரிக்கும். புத பகவான் அங்க நீச்சல் பெற்று நிற்கிறதுனால ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் சனி பகவான் நட்பு ஸ்தானம் சொல்லுவாங்க, சூரிய பகவான் நட்பு பெற்று நிற்கிறது நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. மேல இந்த காலகட்டத்தில் தானிய உற்பத்தி அதிகமாகும், மஞ்சள்
அதிகமாக உற்பத்தி ஆகுமா, மஞ்சளோட விலை ரொம்ப வீழ்ச்சி அடையுமா. பொதுவாகவே இந்த ஆண்டு நவகிரக ஆதிபத்தியங்கள் பார்ப்போம். முதலிலே இந்த ஆண்டு நவகிரக ஆதிபத்தியம்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு ராஜாவா ஒரு கிரகம் வரும். இப்ப எப்படி நம்ம தேர்தலில் போட்டுட்டு இவர் சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி ஒரு அமைச்சர் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த பாரவா வருடத்துக்கு யார் ராஜான்னு கேட்டா குரு பகவான் வரார். பிரகஸ்பதி குரு ராஜாவாக வர்றது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியா மந்திரி யாருன்னா செவ்வாய். பொதுவாகவே செவ்வாய் போர்க்கிரகம் சொல்லுவாங்க. அந்த செவ்வாய் மந்திரியா வர்றார். ராஜா வர்றதா என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு என்னத்துக்கு தங்கத்துக்கு அதிபதி, பணத்துக்கு அதிபதி, சுப காரியங்களுக்கு அவர் தான் அதிபதி, மங்களம் எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதனால இந்த வருஷத்துல நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவங்க சீக்கிரமா திருமணம் ஆகுமா. ஏன்னா சுப காரியங்கள்லாம் நிறைய நடக்கும். இந்த ஆண்டு பஞ்சாங்கத்திலேயே அதிகமான சுப முகூர்த்த நாள் கொடுத்துருக்கிறாங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஆடி, புரட்டாசி, மார்கழி, இது நீங்களாவே 54 சுப முகூர்த்த நாள் இருக்குது. அந்த வரிசையில பார்க்க சொல்ல இந்த குரு வரதுனால சுப காரியங்கள் நிறைய நடக்கும் அப்படின்றாங்க. அடுத்தபடியா மந்திரியா செவ்வாய் வராங்க. செவ்வாய் வர்றதுனால எல்லாத்துக்குமே உடனுக்குடன் தண்டனை நிறைவேற்றப்படுமா. எப்பேற்பட்ட உயிர் பதவியில் இருந்தாலும் அவங்களுக்கு உரிய தண்டனை நேரத்துல வழங்கப்படும். அல்லாம வழக்குகள் விரைவாக முடிக்கப்படுமா. அது அடுத்தபடியா அர்க்காதிபதியாக சந்திரன் வரார். அர்க்காதிபதியாக சந்திரன் வர்றதுனால சுபிட்சம் பெறும் அப்படின்றாங்க. அடுத்தபடியா மேகாதிபதியாக சந்திரன் வரார். மேகாதிபதினா மேகக்கூட்டம் கூடி நீர் மழை பெய்யும் இல்லையா, அதனால நிறைய மழை உற்பத்தி ஆகும், நிறைய பூமி பெய்யும். ஆனா அதுல பாதி கடல்ல கலக்கும். இந்த மழை பெய்யறதுனால சில வைரஸ்லாம் உற்பத்தி ஆகும். சில வைரஸ்லாம் உற்பத்தி ஆகும். அதுக்கெல்லாம் காரணம் கேட்டா நீச்சல் பெற்று நம்ம சனியோட குரு வீட்டில் இருக்கிறதால 1-2 வைரஸ் உற்பத்தி ஆகும். ஆனா அதுக்கு உடனுடன் மருந்து தயார் பண்ணி சரியாயிடும் என்றாங்க. அடுத்தபடியா சாட்சியாதிபதி சுக்கிரன் வரார். சுக்கிர பகவான் வர்றதுனால சுபிட்சம் ஏற்படும் அப்படின்றாங்க. சேனாதிபதியா சந்திரன் வரார். சேனாதிபதியா சந்திரன் வர்றதுனால பெண்களுக்கு அதிகமான தொல்லைகள் ஏற்படுமா. சில தொல்லைகள், பாதுகாப்பு இல்லாத நிலைகள், இதெல்லாம் 1-2 நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியா ராட்சாசிபதியாக சூரியனுக்கு ஒரே பதவி தான் இந்த வருஷம். அவர் ராட்சாசிபதி வர்றதுனால எல்லா இடத்துலையும் தண்டனைக்குரியத நியாயம் நேர்மையெல்லாம் கரெக்டா நடக்குன்றாங்க. தானியாதிபதியா புதன் வர. புத பகவான் வர்றதுனால விளைச்சல் அதிகமா விளையுமா. விளைச்சல் அதிகம் விளையும், விலைவாசிலாம் குறையுமா. சில உணவுப் பொருள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குறையதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. நீராசி அதிபதியாக சுக்கிரன் வர. மீண்டும் சுக்கிரன் ஒரு பதிவு வர்றதுனால அந்த சுக்கிர பகவான் நீர்நிலைகள்லாம் நிரம்புமா. ஆடு மாடுகளுக்கு ஜீவராசிகள்லாம் தண்ணி குடிக்கிறது கிடைக்கும், தண்ணி பஞ்சம் வராது அப்படின்றாங்க. அடுத்தபடியாக பசு நாயகர் கோபாலம் வர. பெருமாள் வர்றதுனால எல்லாருக்கும் சுபிட்சம், எந்த குறையுமே இருக்காது அப்படின்றாங்க. மேல இந்த வாட்டு பார்க்க சொல்ல அதிகமான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உற்பத்தி ஆகுதான். அதுல பாதி கடல்லே கடந்துதான். மீனவர்கள் நல்ல உற்பத்தி ஆகிட்டு மேகக்கூட்டோட வர்றதுனால சில அயல் நாடுகள்லாம் பாதிக்குது. இந்த மழையால அடுத்த நாடுகள்லாம் பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆண்டு கந்தாய பலன், அதாவது ஒரு ஆண்டால் லாப நஷ்டத்தை நிர்ணயம் பண்ணும்போது கந்தாய பலன் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் ஆதாயம் 53 வருது, விரயம் 56 வருது. அதாவது அதிக விரயம் 3, அதாவது பண வருவாயில ஒட்டு மொத்தமா அரசாங்கத்துக்கும் எல்லாருக்கும் சேர்த்து வருவாயை விட செலவு அதிகமாயிட்டான், விரயம் அதிகமாயிட்டான் 3%. இது போன தமிழ்நாட்டு விசுவாச வருடம் 56 ஆதாயம் விரயம் 59 தான் இருந்தது. லாபம் 6 வந்தது. போன வாட்டி 6 லாபம், இந்த வாட்டி விரயம் 3 வரதுனால கொஞ்சம் பொருளாதாரத்தில் எல்லாரும் சிக்கன நடவடிக்கை கடைபிடிக்கணுமா. மேஷம் விருச்சிக ராசிக்கு ஆதாயம் 11 வருது, விரயம் 5 தான், 6 லாபம் இருக்கு. அதனால மேஷ ராசிக்கு பொருளாதாரம் நல்லபடியா இருக்கும், சரளமா இருக்கும். ரிஷப ராசி துலாம் ராசிக்கு ஆதாயம் 5, விரயம் 14. மேற்கொண்டே 9 செலவு விஷயங்கள்யா ரொம்பவும் கவனமா இருக்கணும், பண விஷயத்துல கவனமா இருக்கணும். மிதுன ராசி கன்னி ராசிக்கு ஆதாயம் 8, விரயம் 11.
ஆக இவங்களுக்கு அதிகமா 3 விரயம் வரதால கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கணும். கடகராசிக்கு ஆதாயம் 8, விரயம் 2, இவங்களுக்கு 6 அதிகமான லாபம் வருது. ஏன்னா அஷ்டம சனி விரைக்கிறதுல அதனால அவங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுங்க. சிம்ம ராசிக்கு ஆதாயமும் 5, விரயமும் 5, வரவு செலவு சமமா போயிட்டு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அடுத்தபடி தனுசு ராசிக்கு மீன ராசிக்கு ஆதாயம் 14, விரயம் 11, 3 லாபம் வருது. அதனால அவங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும், எதிர்பார்க்கலாம். தொழிலும் சரி எல்லா விஷயத்திலும் லாபத்தையும் ஆதாயத்தையும் எதிர்பார்க்கலாம். மகர ராசி கும்ப ராசிக்கு ஆதாயம் 2, விரயம் 8, 6 அதிகமான விரயம் வரதுனால கொஞ்சம் பொருளாதாரத்திலும் கொடுக்கல் வாங்கலையும் பண விஷயம் எச்சரிக்கையா இருக்கணும்ன்றாங்க. இது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலம். இது கட்டாய பலன்ல அதிகமாக ஆதாயம் 53, விரயம் 56, இழப்பு நஷ்டம் 3 ஏற்படுது இந்த வருஷம். இந்த பாராப வருடத்துல ஒரே ஒரு சந்திர கிரகணம் மட்டும்தான் நிகழ்ந்து. நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு எல்லாருமே நிறைய பேர் அந்த ஒரு 2-3 நாள் தவிச்சிடாங்க. சில தாய்மார்கள் கற்பிணி பெண்கள் சொல்ல வெளிநாட்டுல நடக்கிற வாட்ஸ்அப் எல்லாம் போட்டுறாங்க. அவங்க எந்த நாட்டுல பிடிக்குது எந்த மாதிரி பிடிக்குது போட மாட்டேன்றாங்க. அதனால யாருமே இந்த வருஷம் ஒரே ஒரு சந்திர கிரகணம் மட்டும்தான், அது கூட மாசி மாசம் தான் பிடிக்குது. இப்ப நம்ம என்ன பக்கத்துல அதனால 1 வருஷம் ஃபுல்லா இருந்து, அதனால கவலை வேண்டாம். மாசி மாசம் ஒரே ஒரு சந்திர கிரகணம் தான். அது வரைக்கும் யாரும் மற்றபடி இந்த கிரகணம் கிடையாது. இந்தியாவில தெரியல, மற்ற நாடு தெரியும், நம்ம இந்தியாவில அது தெரியுது கிடையாது. அடுத்தபடியா இந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள். சனி பகவான் பயிற்சி கிடையாது இந்த வருஷத்துல. சனி பகவான் பயிற்சி கிடையாது. ராகு பகவான் பயிற்சி, கேது பகவான் பயிற்சி, குரு பகவான் பயிற்சி உண்டு. 3 குரு அதாவது 3 பயிற்சி உண்டு. முதல்ல குரு பகவான் பாரப வருடம். குரு பகவான் வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 புனர்பூச 4ஆம் பாதம் கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். குரு பகவான் மிதுன ராசியில் இருக்காரு. வைகாசி மாசம் 12ஆம் தேதி 26/5/2026 அன்னைக்கு கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்தபடியா ராகு பகவான், கேது பகவான். ராகு பகவான் ஐப்பசி மாசம் 27ஆம் நாள், அதாவது 13/11/2026 வெள்ளிக்கிழமை மாலை 5:09 அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசிக்கு வரார். அவர் எதிர்நோக்கி போறாங்க இல்லையா, அதனால பின்னோக்கி வருவாங்க இவங்க. கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், அதே போல சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் கேது பகவான் பயிற்சி அடைகிறார். இந்த 3 பயிற்சிகள் இந்த ஆண்டு சனி பகவானுக்கு பயிற்சி கிடையாது. மொத்தத்துல இந்த ஆண்டு ஆதாயம் விரைன்னு பார்க்கும்போது 3 விரயம் வரதுனால பொருளாதாரத்துல எல்லாருக்கும் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுது, நஷ்டம் ஏற்படும். அந்த தொழிலுக்குலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பண விஷயத்துல எல்லாருமே அக்கறையா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஆண்டு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்க போற இந்த பாரப வருடம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் சதய நட்சத்திரம், கும்ப ராசி, ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிற வருஷம் 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம்.